சகோதர சகோதரிகளே, ஜும்மாவுடைய தினத்திலே இறையிலத்திலே நாம் எல்லாம் ஒன்று சென்றுள்ளோம். நம்முடைய ஜும்மாவின் நன்மைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய செயல்களிலே நாம் ஈடுபட்டு நாளை மஹ்ஷரிலே மைதானத்திலே அல்லாஹ்விடத்திலே நற்கூலி பெறுகின்ற வகையிலே நம்முடைய செயல்பாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி முழுக்க நன்மைகள் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பித்தான் மனித சமுதாயத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்தான். இந்த பூமி முழுக்க முழுக்க நன்மையிலேயே நிறைந்திருக்க வேண்டும், நன்மையான சிந்தனைகள் கூட வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்வான நோக்கத்தோடு தான் மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே மாறு செய்யக்கூடிய கூட்டத்திலே இந்த இரண்டு கூட்டம் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த கூட்டமும் மாறு செய்யவில்லை, வேறு எந்த கூட்டமும் மாறு செய்யவில்லை. பிரம்மாண்டமான பூமியும் அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கு. அந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்குது, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பூமியுடைய அந்த வேகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு வைத்திருக்கிறான். இந்த பூமி சுற்றக்கூடிய அந்த சுற்றுதல் என்பது சாதாரணமானதாக நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான எல்லா விதமான வளங்களையும் பெற்ற இந்த பூமி என்ற மிகப்பெரிய கோள் எல்லா வகையிலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. பிரம்மாண்டமான வானம், தூணே இல்லாமல் உயர்ந்து இருக்கக்கூடிய வானம், எல்லையற்ற நம்முடைய பார்வைக்குட்பட்டு பார்க்கும்போது எல்லையற்ற விசாலத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய இந்த வானம் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து கட்டுப்பட்டு செல்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இவ்வளவு பிரம்மாண்டமான பூமி, வானம், மலைகள், அந்த மலைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்றும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. நம்ம கண் பார்வைக்கு இதெல்லாம் ஒரு பெருசா இல்லைங்க, அதுக்கு இங்க உயிரா இருக்குது, ஒண்ணுமே இல்லைங்க என்று மண்ணிற்கு, இந்த பூமிக்கு உயிர் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வானத்திற்கு உயிர் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மலைகளுக்கு உயிர் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு உயிரை கொடுத்து அல்லாஹ்வை புரிந்த வகையிலே அவை எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், வைமின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி. அல்லாஹ்வை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் கொஞ்சம் அறிவாளியா பேசிட்டே இருக்கிறான். மனிதன் தான் அதிகமாக அறிவாளியாக, நம்மள மீதல் எதுவும் கிடையாது, நம்மளை மீறி எது நடக்காது, நாம தான் எல்லாம், நம்ம இல்லைன்னா அது நடக்காது என்றெல்லாம் மனிதன் தான் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான்.